ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TXSTA RCSTA இதுக்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டரை பற்றி பார்த்துருப்போம். ஓகே, சீரியல் கம்யூனிகேஷனோட கண்ட்ரோல் ரெஜிஸ்டரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBBRG ஓகே சீரியல் போர்ட் பார் ரேட் கேஜ் இந்த ரெஜிஸ்டரை பற்றி நம்ம பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெக்டாக ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் BRGH = 1. ஏன்னா நம்ம வந்து ஹை ஸ்பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ BRGH வந்து நான் 1 தான் பண்ணேன். அப்போ அதுக்கான பார் ரேட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான். ஓகே, பார் ரேட்டுங்கிறது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 9600 தான் வந்து PIC 16877A இந்த கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி ஆக்செப்ட் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே என்ன பண்ணுறேன் அடுத்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அடுத்த ஸ்லைடு வந்து மூவ் பண்ணியிருக்கேன். இந்த மூவ் பண்ண ஸ்லைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, BRGH ஓகே இது வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இதில் பார் ரேட் நம்ம என்ன சொன்னோம் 9600. ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட் என்னென்னா 4 MHz. SBBRG தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ என்ன பண்ணலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ தெரிஞ்ச வேல்யூ ஒரு பக்கமும் தெரியாத வேல்யூ ஒரு பக்கமும் நம்ம வச்சுக்கலாமா? அப்போது நம்ம யூஸ் பண்ணுற பார் ரேட் 9600 4 MHz 16x தெரியாத வேல்யூ x +1. அப்போ தெரியாத வேல்யூ x +1ங்கிறத என்ன பண்ணலாம் அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நான் அப்படியே கிட்ட வந்துடும். ஓகே, அப்போ இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, அதனால் இங்கே என்ன இருக்குது இங்கே ப்ளஸ் எந்த ஒரு சிம்பிளும் கிடையாது. 9600 நமக்கு இங்கே டிவைடட் கீழே தான் வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன் ஆட் ஆகும். இப்போ 4 MHz டிவைடட் 16 × 9600. அப்போ 16 × 9600 நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 153600 அப்படின்னு வேல்யூஸ் வரும். இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுங்க 4 × 10⁶ அது நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா 00 வந்து இங்கே ஆட் ஆகும். எகெயின் 4 zeros இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 lakhs + டிவைடட் 153600 டிவைட் பண்ணி அப்படின்னா 26 இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் கால்குலேட்டர் டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ 20 MHz யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எந்த ப்ரோக்ராமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் பிக்கில் வந்து 20 MHz யூஸ் பண்ணுறீங்க இல்லை 16 MHz யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மாடிஃபை பண்ணாவே போதும், உங்களுடைய சீரியல் அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்து என்ன ஆகும் 26.041 அப்படின்னு வருது. என்ன பண்ணுறோம் x +1 இருக்குது இந்த ஃபார்முலாவில். அப்போ என்ன பண்ணும் இந்த +1 வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம். அப்போ +1 இருக்குதுங்கிட்ட வந்துச்சுன்னா -1 வரும். அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய SBBRG வேல்யூ வந்து 25. ஓகே, அப்போ TXSTயோட வேல்யூ என்ன சொன்னோம் 24 அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அடுத்து RCSTயோட வேல்யூ என்ன சொன்னோம் 90 அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்து நம்மளோட SBBRG வேல்யூ என்ன பண்ணோம் பார் ரேட் வந்து நீங்கள் 9600 செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 அப்படின்னு செட் ஆகும். நான் 115200 யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, 115200 வச்சா நமக்கு வந்து PIC 16877A வந்து ஒர்க் ஆகுமா என்னங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இப்போ SBBRG வேல்யூ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த கால்குலேஷன் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். அதை வந்து உங்களுக்கு டவுட் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங்ஸு ப்ராஜெக்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் டைட்டில் வந்து காலேஜில் கொடுத்துருக்கேன் சார் அது பிளாக் டயக்ராம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேருந்து அந்த டைட்டில் கொடுத்தீங்களோ அந்த டைட்டில் வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். நீங்கள் ChatGPT எடுத்தீங்கன்னா ChatGPT எடுத்தீங்கன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பிளாக் டயக்ராம் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிளாக் டயக்ராம் தான் சார் நான் பார்த்தேன் ChatGPTயில் இதை வச்சு தான் நான் டைட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் இன்டிமேட் பண்ணுங்கள். நான் வந்து தாராளமாக உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் பண்ண முடியுமா முடியாதுன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UART யூனிவர்சல் அசிங்னஸ் ரிசீவர் ட்ரான்ஸ்மிட்டர் RS-232 லாங் டிஸ்டன்ஸுக்கும். ஓகே, RS-485 வந்து மல்டி டிவைஸர் டிஃபரன்ஷியல் சிக்னலிங் USB மாடர்ன் சீரியல் ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே என்ன பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சொல்லலாம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் கம்ப்யூட்டர். ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் நம்ம வந்து எப்படி டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் RS-485 RS-232 நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் மெயினாக. ஓகே, கம்யூனிகேஷன் வித் சென்சார்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஓகே, ஒரு கம்யூனிகேஷன் சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னா GPS மாடியூலும் GSM நமக்கு எப்படி இருக்குது ப்ளூடூத் மாடியூலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் டீபக்கிங் வயா சீரியல் மானிட்டர். சீரியல் மானிட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் டீபக்கிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் நெட்வொர்க்கிங் RS-485 இண்டஸ்ட்ரியல் நெட்வொர்க்கிங்னா ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் RS-485 இது மாடியூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே PIC 16877A சீரியல் கம்யூனிகேஷனோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட். ஓகே, இது வந்து லோ காஸ்ட்டாக இருக்குது. ரிலேயபிள் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் ரிக்வயர்ஸ் லெஸ் ஒயர்ஸ் அண்ட் தென் பேரலல். ஓகே, நீங்கள் என்ன ஆகும் இதில் வந்து வெறும் லெஸ் ஒயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோவர் தென் பேரலல். நீங்கள் என்ன ஆகும் டேட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக சென்ட் ஆகும். ஸ்லோவர் தென் பேரலல் கம்யூனிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் பேரலல் கம்யூனிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் ஒயராக இருக்கிறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ்.
லிமிட்டட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் எக்ஸ்பெக்ட் RS485 அண்ட் கேர். ஏன்னா இல்லை ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ரொம்ப 40 பின்னா 8 GPIO அப்படி நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர்ஸை பொறுத்து அது வேரியேஷன் இருக்கும். ஓகே, இப்போ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து யாருக்கா டவுட் இருக்கா? எனி1 யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், அதை நான் சால்வ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சீரியல் கம்யூனிகேஷனுக்கான டிரான்ஸ்மிட் கோடு வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, டிரான்ஸ்மிட் ப்ளஸ் ரிசீவ் கோடு வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, டிரான்ஸ்மிட் கோடு மட்டும் பார்த்துட்டு அதுக்கான சிமுலேஷன் வந்து நான் முடிஞ்சால் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.